Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான். ஸோ இப்போ வச்சிருக்க ப்ராடக்ட் வந்து DJI Om4ங்கிற ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட் கிம்பல். ஆக்சுவலி இந்த கிம்பல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மொபைலில் வந்து அதிகளவு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஸ்டெடியான வீடியோ எடுக்க முடியும், ஸ்மூத்தாக இருக்கும், ட்ரான்சிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். தென் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணாமலே இதிலேயே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி 2020 லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2021க்கு வந்து OM5 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். வெளியே ஒரு நல்ல ஒரு அவுட்டர் லேயரில் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி எல்லா DJI ப்ராடக்ட்லேயுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மாய்ஸ்டர் போய் உள்ள எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் இருக்க வேண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. தென் வந்து பாக்ஸிங்கை பார்த்தீங்கனாலே ஷிப்பிங்கில் எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதை பேக் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து கிரியேட் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டை வந்து அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸுக்கு வந்து டாப் சைடில் பார்த்தீங்கன்னா கிம்பல் எப்படி அசம்பிள் பண்ணணும், அந்த மவுண்ட்டை எப்படி கிளாம்ப் பண்ணணும்னு சொல்லி ஃபோனில் கிளாம்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து DJI வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, DJI மீமோ ஆப்னு. ஸோ அது வந்து ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது, iOS இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மேலே இருக்க லேயரில் இருக்க கவரை எடுத்துகிட்டு உள்ளே பார்ப்போம். உள்ளே தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவலி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாட் வந்து 3 லெக் உள்ள ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது. DJI லோகோ கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா 3 லெக்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு USB கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது USB-C ஆக்சுவலி. ஸோ இது வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக அவருடைய எல்லாமே USB-Cயில் தான் வருது. ஸோ இது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் நமக்கு. இதுதான் அந்த DJIயில் கொடுக்குற மொபைல் கிளாம்பு. இந்த கிளாம்பை தான் நம்ம வந்து மொபைலில் மவுண்ட் பண்ணணும். ஸோ மவுண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிம்பலில் மவுண்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பேக்கில் வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கேமரா எந்த சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு ரப்பர் பேடும் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் பேட் எதுக்குன்னா, பழைய மாடல் ஃபோன்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் SE, iPhone 5 அந்த மாதிரி மாடல்ஸ்க்கு வந்து தின்னாக இருக்கனால அதுக்கு பேக்கில் வந்து சப்போர்ட்டுக்கு வேண்டி எக்ஸ்ட்ரா இந்த இது கொடுத்துருக்காங்க, ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோனும் இது வந்து சப்போர்ட் பண்ணிக்கும். இந்த கிம்பல் வந்து வெயிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, எடுக்கும்போதே தெரியுது கொஞ்சம் வெயிட் இருக்குது. இது வந்து ஒரு 390 கிராம் வெயிட் உள்ள கிம்பல். ஸோ 390 கிராம் ப்ளஸ் உங்கள் ஃபோன் வெயிட்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு கையில் ஆக்ட் ஆகும். தென் இந்த சைடில் வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலி கிம்பல், மேக்னெட்டிக் மவுண்ட் உள்ள கிம்பல். பேக்கில் வந்து ட்ரைபாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சம் ரஃப்பான இது கொடுத்துருக்கனால உங்களுக்கு grip நல்லாவே இருக்கும். எதாவது ட்ரை பண்ணி மவுண்ட் பண்ணும்போது grip நல்லாவே இருக்கும். சைடில் வந்து USB-C கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. இன்னொரு நார்மல் USB கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபோன் எதாவது சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் ரன்னிங் டைமில் நீங்கள் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஆஸ்மோனுங்கிற வார்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் பட்டன், தென் ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 4 லைட் கொடுத்துருக்காங்க இண்டிகேஷனுக்கு வேண்டி. அது வந்து பேட்டரி லெவல் இண்டிகேஷன். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பில்ட் குவாலிட்டின்னு சொன்னிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். ஆக்சுவலி DJI அவங்க யூஸ் பண்ணுற ட்ரோனுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. எதுனாலும் கிராக் எதுவுமே ஆகாது. ஃப்ரண்டில் வந்து ஒரு ட்ரிகர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கை வைக்கிற இடத்துல வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ grip நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் மலையில் போனால் கூட உங்களுக்கு கை ஸ்லிப் ஆகாமல் இருக்குது. அவங்க நல்ல ஒரு grip கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து 3 காட்டுது. ஸோ இது ஜஸ்ட்டு வந்து மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாலே கிம்பல் ஆன் ஆகிடுது. இது வந்து டேக் கொடுத்துருக்காங்க. இந்த டேக் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணி போகிறது தெரியும். பேக்கில் வந்து இதுதான் அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு. இந்த ட்ரைபாடில் நார்மலாக காமனாக எந்த ட்ரைபாட், மோனோ ட்ரைபாடு இல்லை உங்கள்கிட்ட இருக்க வேறு கேமராக்குள்ள ட்ரைபாட் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிம்பலுக்கு வந்து கேலிப்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிம்பல் நீங்கள் யூஸ் பண்ண முன்னாடி கேலிப்ரேட் பண்ணுங்கள். கேலிப்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டில் வச்சு கேலிப்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் கையில் வச்சு கேலிப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேக் ஆகும், கேலிப்ரேஷன் ப்ராப்பராக இருக்காது. உள்ளே கொடுத்த பாக்ஸில் இருந்து ஒரு பேக்கேஜ் நம்ம பார்த்தோம். இந்த பேக்கேஜ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்னெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு. இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி 2 பார்ட்டிஷன் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிறது என்னென்னு பார்ப்போம். ரைட் சைடில் வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் தான் நம்ம வந்து DJI கிம்பலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய பேக்கு. ஸோ இது நல்ல சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சைடில் வச்சுட்டு உள்ளே வேறு என்ன பார்ப்போம். பாக்ஸில் ஒரு டேகும் கொடுத்துருக்காங்க. இந்த டேகை வந்து நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நம்ம கையில் இருந்து கிம்பல் வந்து ஸ்லிப் ஆகி போகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. தென் நம்ம லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம்.
இதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டென்சில் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மொபைலில் வச்சு நம்ம வந்து கரெக்டாக மேக்னெட்டிக் மவுண்ட் அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டிய உள்ள ஆப்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம மொபைலில் வச்சு பார்த்துருவோம் எந்த சைடில் எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோன்னு. ஸோ இது மொபைலில் உள்ள சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சைஸ் மொபைல் எது மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதில் வந்து சென்டராக வந்து இதை வச்சு ப்ளேஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க பாக்ஸில் வந்து ஆல்ரெடி ஒரு டேப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டேப்பை வந்து நீங்கள் மொபைலில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மொபைலில் ஒட்டுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டேப்பை வந்து நீங்கள் மொபைலில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் இந்த மவுண்டை வந்து ஒட்டணும். ஸோ அப்போது வந்து கண்டிப்பாக இன்னொரு நல்ல எக்ஸ்ட்ரா grip இருக்கும். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சென்டரை நீங்கள் அலைன் பண்ணி வைக்க வேண்டிதான் அவங்க வந்து அந்த ஸ்டென்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து விரல வந்து யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இல்லை. இதுதான் இது லைட் வெயிட்டாக இருக்குது. தென் வந்து நல்ல ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் அது வந்து வெயிட்டே இல்லை, சொல்லப்போனால் வெயிட் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. தென் அந்த பாக்ஸுக்குள்ளே புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், தென் அசம்பிளிங், சேஃப்டி, இது குயிக் ஸ்டார்ட் கைடு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக குயிக் ஸ்டார்ட் கைடை வந்து நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், குயிக் ஸ்டார்ட் கைடு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப்ஸ் ஏதாவது கண்டிப்பாக அதில் இருக்கும். தென் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது நம்ம வந்து மொபைல் கிளாம்பை வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேமரா சைடு ஆப்பு அதை பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து சென்டராக பார்த்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். எதனாலனா இதுக்கு வந்து கவுண்டர் வெயிட் இதில் கிடையாது. கவுண்டர் வெயிட் நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம், பட் இல்லாமலே நம்ம யூஸ் பண்ணலாம். கவுண்டர் வெயிட் நம்ம யூஸ் பண்ணாதனால கிம்பல் டேமேஜ் ஆகாமல் இருக்க வேண்டி நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சென்டர் பார்த்து ப்ளேஸ் பண்ணுறது நல்லது. தென் இந்த மேக்னெட்டிக் மவுண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அதில் வச்சாலே போதும், அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. பட் அதில் வந்து டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து வெர்டிகல் பொசிஷனில் வந்தது. நம்ம இப்போ இந்த கிம்பல் கூட iPhone 8 Plus வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கேமரா வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் சென்டராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டு சைட்லேயும் வந்து ரப்பர் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எதுவும் டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி மீமோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த மீமோ ஆப்பில் தான் மேக்ஸிமம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி லாகின்லாம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் இதை வந்து ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம கிம்பலில் வந்து ஆன் பண்ணாலே உடனே இதில் மீமோ ஆப்பில் வந்து கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஆன உடனே கிம்பலை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம மொபைல் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து கரெக்டான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துடுங்க. தென் 2 டாட் இருக்கும் அந்த மொபைல் மவுண்ட்லேயும் கிம்பல்லையும், அந்த 2 டாட்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ கிம்பலோட மொபைல் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க்கு. இப்போ நம்ம வந்து மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்றோம். ஸோ வெர்டிகல் பொசிஷன் வந்துருச்சு. மெனு பட்டனை வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹாரிசான்டல் பொசிஷன் போயிடும். இந்த கிம்பல் இருக்க ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேனு, டில்ட்டு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஷேக் இல்லாமலே நீங்கள் அப் அண்ட் டவுன் மோஷன் ப்ளஸ் சைட்வே மோஷன்ஸு ப்ளஸ் ரொட்டேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆப்புக்குள்ளே போய் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செட்டிங்ஸ் நிறைய இருக்குது. கேமரா செட்டிங்ஸ் அண்ட் வீடியோ செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து கடைசி ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா கேமராவில் கேலிப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேலிப்ரேஷன் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலிப்ரேட் ஆகிரும். ஹார்ட்லி வந்து 1 மினிட்டுக்குள்ளே தான் அது முடிஞ்சிருது கேலிப்ரேஷன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. கேலிப்ரேஷன் முடிஞ்சோன்னா எவ்வளோ ஆஃப்செட் ஆகிருக்குன்னு டிஸ்பிளேயில் காட்டுது. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து ட்ரிகர் பட்டனை பற்றி பார்ப்போம். ட்ரிகரை வந்து நம்ம டபுள் ப்ரெஸ் பண்ணோன்னு வைங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த மோடாக இருந்தாலும் அது ரீசெட் ஆகிடும். ஸோ சென்டர் ஆகிடும். தென் ட்ரிகரை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு தடவை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ கிம்பல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் மூவிங்க்கு. அதே மாதிரி ட்ரிகரை வந்து 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரியர் கேமராவில் இருக்காது, ஃப்ரண்ட் கேமரா மாறிடும். விளாக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் வந்து ஆக்டிவ் ட்ராக்கர் 3.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மூவிங் ஸ்பீட் ப்ளஸ் ட்ராக்கிங் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த கிம்பல் இருக்க ரெட் டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் ஃபோட்டோஸும் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கேமரா மோடில் இருக்கீங்களா, வீடியோ மோடில் இருக்கீங்களா பொறுத்து அது ஒர்க் ஆகும். தென் வந்து பேட்ரி வந்து 15 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல பேட்ரி லைஃப் தான் அது. மெனுவில் போய்ட்டு கிம்பல் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கடைசியில் ஹாரிசான்டல் கிம்பல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கிளாம்ப் ஆக்சுவலி எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கணும்னு சொல்லி அது கண்டிப்பாக காட்டும். ஸோ இதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் தப்பாகவே ப்ளேஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போய் அந்த செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். லெஃப்ட் சைடு கார்னருக்கு 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 டாட்டை
உள்ளே போனீங்கன்னா வீடியோ ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃப்ளாஷு, ஒயிட் பேலன்ஸு, கிரிட்டு, தென் எஃப்டி செல்ஃபி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். கிரிட்டில் போனீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. கிரிட் லைனு, கிரிட் ப்ளஸ் டயகனல், தென் ஆஃப், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. வீடியோ மோடில் வந்து நீங்கள் வந்து கிம்பல் செட்டிங் போனீங்கன்னா அதில் வந்து ஃபாலோ, டில்ட், லாக், எஃபிவி, ஸ்பின் ஷாட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டில்ட் லாக் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்கள் டில்ட்டு வந்து கண்ட்ரோல் ஆகிடும், டில்ட் வந்து லாக் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் எந்த பொசிஷனில் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணலாம். பட் அந்த மொபைல் வந்து எந்த ஒரு டைரெக்ஷனுமே டர்ன் ஆகாது, அது ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டில்ட் லாக் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பின் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸ்பின் ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிம்பலை ஸ்டடியாக வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஜாய்ஸ்டிக் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணால் போதும், லெஃப்ட் ஆர் ரைட்டு. மொபைல் வந்து உங்களுக்கு ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் வியூ கிடைக்கும் இந்த ஷாட்டுக்கு. இது நார்மலாக வந்து நம்ம வந்து ஹேண்ட்லேயே பண்ணலாம், பட் நம்ம பண்ணும்போது ஷேக்கெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு மோடில் இருந்தும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிகரை கண்டிப்பாக வந்து ரீசெட் ஆகி நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இருந்த பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்துடும். எந்த ஒரு டில்ட்டு, எந்த ஒரு ஆங்கிளில் இருந்தாலுமே மொபைல் நார்மல் பொசிஷனில் வந்துடும். மோட் பட்டனை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடு போயிடும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப நார்மலாக அது ஆன் ஆகிடும். ஓகேவா? அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆஃப் ஆகிடும். இதுதான் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம வந்து சைடில் இருக்கிற ஜூம் பட்டனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜூம் பட்டன் வந்து சைடில் இருக்குது, பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே ப்ரெஸ் பண்ணோன்னா ஜூம் பண்ணும், கீழே ட்ராக் பண்ணால் கண்டிப்பாக ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது தான் அதில் இருக்க ஆப்ஷன்ஸு. பட் வேறு மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் நல்ல இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மொபைலில் நம்ம பண்ணும்போது ஷேக் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் பண்ணும்போது ஜூம் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு க்ரெயின்லேருந்து மூவ் ஆகி போகிற மாதிரி ஒரு க்ரெயின் ஷாட் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸுக்கு எல்லாமே இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த கிம்பலால் 230லேருந்து 290 கிராம் உள்ள எந்த மொபைலாக இருந்தாலும் கண்டிப்பாக இதால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ கிம்பலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்தளவு வெயிட்டை வந்து தாங்கும். நான் வந்து லேட்டஸ்ட் 12 Pro Max நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ப்ராப்பராகவே ஹேண்டில் பண்ண முடிஞ்சு இந்த கிம்பலால். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இதில் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டைனாசூம்னு ஒரு மோடு, அது வெர்டிகோ எஃபெக்ட் வேண்டி. தென் ஹைப்பர் டைம்-லேப்ஸ்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிம்பல் இருக்க டைம்-லேப்ஸ் மோடு நம்ம நார்மல் மொபைலில் இருக்க டைம்-லேப்ஸ் மோடு மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணிக்கலாம். 4 லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் ஸ்பேனில் அது வந்து கரெக்டாக ட்ராவல் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் கிம்பலை ஜஸ்ட்டு வந்து ட்ரைபாடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ண வேண்டியது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். வீடியோஸ் வந்து அது கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்த 4 லொக்கேஷனுமே கவர் பண்ணிவிடும். பேனோ மோடில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து 3x3, 240 டிகிரி, க்ளோன்மி மோடு. இந்த க்ளோன்மி மோடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஏன்னா ஒரே ஃப்ரேமில் வந்து உங்களை 3 இடத்துல வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அது 3 ஃபோட்டோவுமே சேர்ந்து கம்பைல் ஆகி ஒரே ஃப்ரேமில் வந்துடும். ஸோ பார்க்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. எடிட்டிங் எதுவுமே பண்ணாமலே இருக்குது. தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ஸ்டோரி மோடு. ஸ்டோரி மோடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸ் நீங்களே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டோரி மோடை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அது சொல்கிற டைமுக்கு மட்டும் நீங்கள் வீடியோ எடுத்தால் போதும். அந்த வீடியோ அதுவே கம்பைல் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி எடிட்டிங் பண்ணி தென் அந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் போட்டு நீட்டாக ஒரு வீடியோ அவுட்புட்டாக கொடுத்துரும். ஓகேவா? இந்த கிம்பலை வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே கவனமாக தான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து வீடியோ ஆடில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கண்டிப்பாக ஃபோல்ட் ஆகாது. எல்லாத்துக்குமே ஒரு க்ரூவ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். கிம்பலில் ஒரு க்ரூவ் இருக்கும், தென் அந்த மவுண்டில் ஒரு க்ரூவ் இருக்குது. ஓகேவா? தென் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்க ஹேண்டிலில் ஒரு க்ரூவ் இருக்குது. எல்லா 3 க்ரூவுமே நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணால் மட்டும்தான் அது கண்டிப்பாக லாக் ஆகும், இல்லைனா அது லாக் ஆகாது. ஓகேவா? இந்த சைடில் வந்து ஒரு சின்ன த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கவுண்டர் வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கவுண்டர் வெயிட் இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் வந்து வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் பிளான் இருக்குது. 1 வருஷத்துக்குள்ளே 2 தடவை டேமேஜ் ஆனாலும் 2 தடவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரிலேட்டடாக என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் காலத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக அப்டேட்டாக இருக்கும்.